அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சுரக்காய் குழம்பு வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து சுரக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சுரக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் உங்களுக்கு வேகாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம், அதாவது கெட்டி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து குட்டி குட்டியாக நறுக்குனா தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து ஹீட் ஆனோடனே வந்து பட்டை போட்டுக்கலாம். பட்டை வந்து ஒரு பெரிய சைஸ் பட்டையாக இருந்தால் ஒரு விரல் தண்டி இருக்கிற பட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வந்து குட்டி குட்டியாக இருக்கனால நான் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன். கிராம்பு வந்து 2, ஏலக்காவும் 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, லைட்டாக வந்து சூடு ஏறினாவே போதும். இந்த மசாலா சேர்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுரக்காய் குழம்பு வந்து உங்களுக்கு மட்டன் குழம்போட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சுரக்காய் குழம்பு மாதிரியே இருக்காது, மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இது கூடவே வந்து தேங்காய் சில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சில் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் நம்ம. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை வந்து சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். சுரக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வெந்துருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள மசால் சேர்த்துக்கலாம். குழம்பு மசால் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா
அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.